நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல மிக முக்கியமான பகுதி ஹார்ட். இந்த இதயத்தை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய எக்ஸசைஸ் செய்யணும், பயங்கரமான டயட்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணால் தான் இதயம் ஹெல்த்தியாக இருக்கும், இல்லைனா ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்காது. ஆனால் உண்மை அப்படி இல்லைங்க. ஹார்ட்டை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த ஹார்ட் எப்படி இயங்குது, இந்த ஹார்ட்டை எப்படி பராமரிக்கணும், இது உடம்புல எப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் அது செய்து, நம்ம அதுக்கு எப்படி வேலைகளை கொடுக்கணும், என்ன மாதிரி வேலைகளை அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வரேன். இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சொல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர், ராஜன் ரிசால்வ்ஸ். நம்மளுடைய ஹார்ட்டை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்றத 8 ஹேபிட்ஸை 8 மினிட்ஸில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நம்பர் 1, உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் இல்லை, ஆனால் உணவை பேலன்ஸாக சாப்பிட கற்றுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஃபுட், ஃபைபர், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ், சிக்கன், அப்புறம் எக்ஸ், இது எல்லாமே பேலன்ஸாக சாப்பிட பழகும்போது நம்மளுடைய ஹார்ட் அதை ஏற்றுக்கும். இது எல்லாத்தையும் ஒரேடியாக நிறையா சாப்பிடும்போது தான் நம்மளோட ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருது. நம்பர் 2, கன்சிஸ்டன்ட் டைமிங். நம்மளோட உணவை ரெகுலரான ஒரு டைமிங்கில் சாப்பிட பழகிக்கணும். காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் என்ன, மத்தியானம் நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் என்ன, இரவு நேரத்தில் என்ன சாப்பிட்றோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, காலையில் சாப்பிடுவாங்க, அதோடு விட்டுட்டு நேராக நைட்டுக்கு சாப்பிடுவாங்க. சில பேர் மிட் நைட்டில் சாப்பிடுவாங்க. சில பேர் ஸ்நாக்கிங் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் டைமிங். இந்த இர்ரெகுலர் டைமிங் நம்மளோட இதயத்துக்கு ஏற்றுக்காது, அதால் ஏற்றுக்க முடியாது. அதனால தான் இதயம் அதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுனால தான் அது ஹார்ட் ப்ராப்ளமாக மாறுது. ஆகவே உங்கள் உணவை கன்சிஸ்டன்ட் டைமிங்கில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழகுங்க. நம்பர் 3, தூக்கம் நம்முடைய இதயத்தை சீரமைக்கும் பட்டன், அதாவது ஸ்லீப். தூக்கம் மிக மிக அவசியங்க. நம்ம தூங்குறத குறைச்சிக்கிட்டதுனால நம்மளோட இதயம் நல்லா செயல்படணும்னு நினச்சிடாதீங்க. குறைஞ்சபட்சம் 7 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு அவசியம். இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தை நம்ம கொடுக்கும்போது நம்முடைய இதயம் நன்றாக செயல்பட ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் குறையும் போது தூக்கத்தில் தான் இது நடக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் குறைஞ்ச நேரத்தில் தூங்கி நான் நிறையா உழைக்கிறேன்னு சொல்லி இதயத்துக்கு பிரச்சனையை வர வைக்கிறாங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. தூங்கும்போது தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக செயல்பட ஆரம்பிக்குது. தூக்கத்தில் மிக முக்கியமான விஷயம்னா நம்ம தூங்கும் அறை இருட்டாக, சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கணும். மிக முக்கியமானது ஸ்க்ரீன், அதாவது ஃபோன், டேப்லாம் இருக்கக்கூடாது. ஆழ்ந்த தூக்கத்தில் போகும்போது ஒரு அமைதி இருக்கணும். அந்த தூக்கம்தான் இதயத்துக்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நம்பர் 4, பிறருடன் பழகுதல். அப்படின்னா சோஷியல் கனெக்ஷன். இப்போது மொபைல் ஃபோன்ஸ் வந்திருக்கு, எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் வீட்டிலே கிடைக்குது. அதனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நிறைய பேர் மற்றவங்களோட பழகிறது, மற்றவங்களோட பேசுறது, வெளியில் போய் நண்பர்களோடு விளையாடுவது, பல கலாச்சார நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. அது கூட இதய நோய்க்கு மிக முக்கியமான காரணம்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உணவு, எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய சோஷியல் கனெக்ஷனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் படுத்தணும். உங்களுடைய சோஷியல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். ஹாப்பினஸ் இருதயத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் நல்லா மற்றவங்களோட பழகும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், உங்களோட பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கே வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு வரும். வாழ்க்கையின் மேலே பிடிப்பு வர்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் உங்களோட இதயமும் சரியாக இயங்கும். நம்பர் 5, நம்பர் இஸ் த கீ. அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு நம்பர்ஸ் ரொம்ப அவசியங்க. என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்போடைய இயக்கத்துக்கும் நம்பர் இருக்குது. உதாரணத்துக்கு பிளட் ப்ரெஷர் 120/80 இருக்கணும். அதே போல் நம்மளோட சுகர் 100க்கு கம்மியாக இருக்கணும். அதை போல் நம்பர் சொல்கிறதாங்க நம்பணும். நம்ம இஷ்டத்துக்கு என் ஹார்ட் நல்லா இருக்குது, எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரியல, கொலஸ்ட்ரால் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, என் உடம்பு நல்லா இருக்குன்னு நம்மளே சொல்லிக்கக்கூடாது. செக்கப்புக்கு போகணும். செக்கப் போய் அந்த இடத்துல உங்கள் ஹார்ட்டோடைய பீட், அதாவது உங்களோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த நம்பரை தாண்டி போகுதுன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு நம்ம பிரச்சனையை கொடுக்குறோம். இப்போ அதை குறைக்கணுன்ற எண்ணம் நமக்கு உருவாகணுங்க. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்றது ஏதோ ஒரு கெட்ட விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஹெல்த்தாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பப்போ டாக்டரை விசிட் பண்ணுறது நல்லது. போய் செக்கப்ஸ் பண்ணும்போது தான் நம்மளோட சுகர் லெவல், நம்மளோட பிபி லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் என்ன என்பது நமக்கு புரியும். அப்புறம் நமக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம குறைச்சிக்கலாம். நம்பர் 6, லாங் கேம் பிளான்.
தொலைநோக்கு பார்வை ரொம்ப அவசியங்க. ஹார்ட்டை பார்த்துக்கிறதுன்றது ஒரு நாள் விஷயம் இல்லை, அது தொடர்ச்சியாக பல நாட்களாக நம்ம செய்யும்போது தான் நம்ம ஹார்ட் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா பல வருடங்கள் தொடர்ந்து போகணும். நல்ல உணவுகளை எடுக்கிறீங்க, லோ கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கிறீங்கன்னா அதை பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்யணுங்க. அப்போ தான் இந்த ஹார்ட் அதை ஏற்றுக்கும். திடீர்னு ஒரு நாள் செஞ்சுட்டு எப்பயாவது ஒரு நாள் செஞ்சுட்டு என் ஹார்ட் நல்லா இருக்கணும்னா எப்படிங்க முடியும்? ஹார்ட் இன்னைக்கு இளைஞர்கள் கூட சரியில்லாமல் போகுது. காரணம் என்னங்க, சின்ன வயசுலேருந்தே அதை பராமரிக்கணும், அதை சரியாக பார்த்துக்கணும், ஹார்ட்டை பற்றின புரிதல் இல்லை. இதை தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்தே செய்யும்போது 50 வயசு அவங்க நெருங்கும் போது ஹார்ட் பிரச்சனை அவங்களுக்கு வராது. வாக்கிங் போகிறது, ஹெல்த்தியான உணவு எடுக்கிறது, நிறைய பேரோட பழகுதல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறது, இந்த வாழ்க்கை இந்த விஷயங்களோடு புரியும் போது நமக்கு தொலைநோக்கு பார்வையுடன் நம்மளோட ஹார்ட்டும் நல்லா இருக்குங்க. நம்பர் 7, நம்ம உடம்பை இயக்க கற்றுக்கணும். அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லது இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நடக்க பிடிக்காதுங்க, எனக்கு உடம்பை அசைக்கிறது பிடிக்காதுங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யறது பிடிக்காதுங்கன்னு. ஆனால் நம்மளோட இதயத்துக்கு அதை ஏற்றுக்கவே முடியாது. நம்ம கொஞ்சம் நடக்கணும், சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யணும். ஒரே இடத்துல உட்கார்றதும் நல்ல விஷயம் கிடையாது. நம்ம உடம்பை இயக்க கற்றுக்கணும். ஏனென்றால் நம்மளுடைய இருதயத்துக்கு அந்த இயக்கும் போது தான் அது சரியாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ உடம்பை இயக்கிறதுனா என்ன சொல்கிறீங்கன்னா, பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் செய்ய தேவையில்லைங்க. சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் நடக்கலாம். அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி கை காலை நல்லா விரித்து ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது நம்மளோட இதயம் சரியாக இயங்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட உடம்பில் ஒரு அசைவை கொண்டு வரணும், அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த அசைவு நம்மளோட உடம்புக்கு ரொம்ப அவசியம். சில பேர் 50 வயது 40 வயதை தாண்டினோன்னா ஒரே இடத்துல உட்காந்துடுறாங்க, கையை கூட தூக்காமல் பல ஆண்டுகளாக நாட்களை கழிக்கிறாங்க. அதுதான் நம்மளோட இதயத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்பர் 8, நான் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். சில பேருக்கு என் மேலே கோபம் கூட வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, குக் யோர் ஓன் ஃபுட். அதாவது உங்களுடைய உணவை நீங்களே செய்யறதுக்கு பழகிக்கணும், நீங்களே சமைக்க பழகிக்கணும்னு சொல்ல வரேன். என்ன சார், எங்களை சமையல்காரம் மாற சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பெரும்பாலும் நம்ம வீட்டில் மனைவி அம்மாக்கள் இவங்கள தான் உணவு செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் கூட உணவு செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆம்லெட் போட கற்றுக்கலாம். ஒரு ஆம்லெட்டில் நீங்களே பெப்பர் உப்பு இதெல்லாம் அளவோடு திட்டமாக போடலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். அப்போ அந்த ஆம்லெட் ஆரோக்கியமாக வரும். மற்றவங்க செய்யும்போது என்ன நடக்குன்னா, காரம் உப்பெல்லாம் அதிகமாக போட்டுருவாங்க. கொஞ்சம் ஒருவேளை உணவு, அதாவது கொஞ்சம் உணவை நீங்கள் செய்யும்போது அது ஆரோக்கியமான உணவாக இருக்குங்க. காய்கறிகளை நீங்களே நறுக்கி அதை சாலடாக பண்ணி சாப்பிடலாம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணவை செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலும் ஒரு பிடிப்பு இருக்கும். ஆரோக்கியமான உணவை நீங்கள் செய்கிறீங்க, அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுவும் உங்களோட இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் இந்த உணவை செய்ய பழகாததுனால ஹோட்டலில் போய் உணவை ஆர்டர் பண்ணுறாங்க. ஹோட்டலில் எப்படிப்பட்ட உணவு செய்கிறாங்க, எப்படிப்பட்ட சாப்பாடு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் அவங்க போடக்கூடிய பொருள், உப்பு, காரம், எண்ணெய், இது எல்லாமே உங்களோட இதயத்துக்கு ஏற்றுக்கக்கூடாத ஒரு விஷயம். ஆனால் நீங்களே செய்யும்போது அது நல்ல உணவாக இருக்கும் இல்லையா, அதை நீங்களே சாப்பிடலாம். அப்படி ஒரு வேளையாவது உங்கள் உணவை நீங்கள் செய்ய பழகிங்க. ஹார்ட்டை நல்லா வச்சுக்க கடினமான எக்ஸசைஸோ ஜிம்மோ அவசியம் இல்லைங்க. முதல் உங்கள் ஹார்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதை தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோவை நான் இன்னும் கொண்டு வரணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹார்ட்டை பற்றின விஷயம் உங்களுக்கும் தெரியும்னா கமெண்ட்டில் போடுங்க.